tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா தில்லுக்கு படத்தோட டீசர் 2 தான் பார்க்க போறோம். தில்லுக்கு துட்டு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் நடிச்சு கண்ட 2016ஆம் ஆண்டுல வெளிவந்தது. இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஒரு ஹாரர் ஃபிலிமா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் மூவியா இருந்தாலும் பேய்கிட்டே காமெடி பண்ற முதல் படமா நம்ம சந்தானம் கொடுத்துருக்காரு. சந்தானத்தோட கிண்டலான பேச்சு, அவரோட கவுண்டர் காமெடி, இந்த மாதிரி நிறைய கலந்து இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆனது. இருந்தாலும் நார்மலான படம் தான் இருந்தாலும் சந்தானத்தோட அந்த எக்ஸ்பெஷல் காமெடிக்காகவே இந்த படம் ஒரு தனித்தன்மை அடைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தானம் அவர்கள் ஒரு ஹீரோவா ஒரு கெத்தான ஸ்டைலில் வந்திருந்தாரு. அதெல்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி கெட்டப்லாம் சும்மா தாறுமாறாக இருந்து ஒரு ட்ரெண்ட் லுக்கில் இருந்திருந்தாரு. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷனோட 2019ஆம் ஆண்டு தில்லுக்கு துட்டோட 2 வரப்போகுது. கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட டீசர் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் 1 பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 43 செகண்ட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ட்ரைலர்னே சொல்லலாம். டீசர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற கேரக்டர் நம்ம சந்தானம் நடிச்சிருக்காரு. ஒரு ஏரியாவிலே ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது அவர் அந்த ஏரியா விட்டு காலி பண்றோம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் ஒரு பேய் பங்களாக்கு அவர் அனுப்புறாங்க. அங்க போன அவர் வழக்கம் போல பார்ட் 1 என்ன பண்ணாரோ அதே மாதிரியே பேயை கலாச்சி தள்ளுறாரு. டோரை வந்து பேய்கள் அடிக்கிறதும் அதுக்கு ஆசாரியை விட்டு டோரெல்லாம் வந்து ஆணி அடிச்சிடும் அப்படின்னு சொல்ற கிண்டலும் சரி, டீசரோட எண்டில் பண்ற காமெடி சரி, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதுல மொட்டை ராஜேந்திரன், சந்தானம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சந்தானம் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் லுக் வந்து ஒரு டல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பார்ட் 1ல அந்த அளவுக்கு ஒரு யூத்தா ட்ரெண்டிங்கா இருந்தவர் இப்போ பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தாடி வச்சுக்கிட்டு சாதாரண ஹேர் ஸ்டைல இருக்காரு. இதுதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு. மற்றபடி காமெடிக்கு பஞ்சமே இல்லை. இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா 2வது டீசர் இன்னைக்கு 4 மணிக்கு வரப்போகுது. ஸோ அந்த டீசர் நம்ம பார்த்து அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ டீசர் 1லேயே வந்து இவ்வளோ விஷயம் இருக்கும்போது டீசர் 2ல எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கும் நீங்களே பாருங்க. சந்தானம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து காமெடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்டர், நிறைய படங்கள் காமெடி கொடுத்துருந்தார். திடீர்னு அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. ஆனால் ஒரு சில படம் ஓடிச்சு, தில்லுக்கு துட்டு கடைசியாக நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட படமான சர்வ சுந்தரம் இது மாதிரி நிறைய படம் வெயிட்டிங்ல இருக்கு, எதுவுமே ரிலீஸ் ஆகல. ஸோ இப்போ இது வரப்போற தில்லுக்கு 2 வந்து இவருக்கு ஹிட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட டீசர் 1ல பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. டைரி மில்க் சில்க்ஸோட காமெடியை தான் வந்து இந்த ட்ரைலரோட எண்ட்ல இருக்கும். அதாவது டீசர்னு சொல்லப்பட அந்த எண்ட்ல இருக்கும். பேய் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை கழுத்தை பிடிச்சி தூக்கி பாதி தூரம் செவுத்துல நிற்க வச்சிருக்கும் போது பேயோட கையில ஒரு பிளட் அப்படியே லீக் ஆகும். அப்போ அந்த பேய் அதை நக்கி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் கிஸ் மீ அந்த டைரி மில்கோட சாங்கை பாட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த சீனே பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து செம கிளாப்ஸ் வாங்குறதுக்கு இதுவே போதும். இப்போ டீசர் 2ல என்னெல்லாம் இடம்பெற போகுது, இந்த டீசர் 2 பார்க்கறதுக்கு யாரெல்லாம் ஆவலாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளும் இந்த டீசரை பார்த்துட்டு உங்களுக்கு சரியான ரிவ்யூ தொடரும். முடிஞ்சா படத்தோட கதையும் கெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கும். தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமா சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.